நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துக்கிரதனமா பேசிட்டு இருந்தா துண்ட சொத்துக்குள்ள தாளம் தாண்டா போடணும். என்னடா நான் சொல்லிக்கினே இருக்கேன், நீ தாளம் போட்டுக்கினே இருக்கற. சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன். கண்ணா வரைக்கும் கிழியுது, வாய் துடுக்கு. அது வர கிழியும், காது கடுக்கும். புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன். பேசுறதே புரியாது, ஓகே. யார பத்தி பேசுன்னு நினைப்பிக்குதா? பேரு வச்ச அத்தாவ மறப்பேன்னா வம்பு பண்ணன கொன்னு புடுவேன். நீ வளர்த்தத புடி, நான் என்ன பண்ணுவேன்? ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டின உன்னை எல்லாமே ராங்கா போடும். அது எப்படி போ? ராஜா கைய வச்சா ஏண்டா டேய், அது ராங்கா பூடுமாடா? பூடுன்றீங்களா போதுறீங்களா? போதே போதே இப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. நான் தாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்ல. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். தரபம்பம் இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா கட்ட வண்டி எங்கிட்ட காரமாருண்டா, ஒட்ட வண்டி கைப்பட்டா ஜோரா ஓடுண்டா. என்ன பத்தி யாருன்னு ஊர கேடுப்பா, இல்ல என்ன ஓ விட்டு கார கேடுப்பா. தரகிருக்கு தர பாப்பா, புரியுதுக்கு தர பாப்பா, தரகிருக்கு தர பாப்பா, அடையறதுக்கு தர பாப்பா. வாழ்நிலத்தா பிறந்தாச்சு, வாசல்கள் தான் திறந்தாச்சு. பாடுங்கடா இசை பாட்டு, ஆடுங்கடா நடை போட்டு. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். தரபம்பம் இந்த ராஜா கைய வச்சா, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். தரபம்பம் இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா. அரவிந்த், உங்களோட பிச்சிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இந்த சாங் பொறுத்த வரைக்கும். அண்ட் வாட் எவர் சாங் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த பிச்சிங் எப்படி சொல்கிறது, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க. இந்த பாடல் தேங்க்யூ சார். இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா ராஜா சார் அவர்களும் நானும் இந்த ரெக்கார்ட் செய்யும் பொழுது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறேன். அரவிந்த் செலெக்ஷன் ஆஃப் சாங், அதாவது எப்படி நம்மளை கேரி பண்ணுது அப்படின்னா, இந்த சாங் வந்து அந்த இசை ஞானி அவர்கள் நமக்கு கிடைத்தது, அதாவது சரஸ்வதி நமக்கு கொடுத்த பெரிய வரம். அது என்ன மாதிரி ஒரு கம்போசிஷன், என்ன ஒரு அற்புதம், மேஜிக். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பாடினீங்க. டெஃபினட்டாக வெற்றி நம்ம பக்கம் தான். தேங்க்யூ சார். அரவிந்த் செம்மையா பாடுனீங்க. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அரவிந்தோடைய அம்மா இருக்காங்க. இப்போ மக்கள் எல்லாருமே அரவிந்துக்கு ஏன் வாக்கு போட்டு ஃபைனல்ஸ்க்கு கூட்டிட்டு போகணும்? அரவிந்த் வந்து டாப் 6ல வந்து எலிமினேட் ஆனான்றது எல்லாருக்குமே தெரியும்.
அப்போ நாங்கள் டிசைட் பண்ண ஒரே விஷயம், அவன் எதையாவது சாதிக்கணும், வாய்ஸு, அவனுடைய நேச்சர் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு நிறைய பெரிய அச்சீவ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு எஜுகேஷனை கூட நாங்கள் செகண்டரியாக நினச்சி அவனை மியூசிக்கு தான் கொண்டு வரணும்னு நினச்சோம். அவனுடைய லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும்னா கண்டிப்பாக அவன் ஃபைனல்ஸ் இருக்கணும். அது கடவுள் தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே சேர்ந்து அரவிந்த் கண்டிப்பாக ஓட் பண்ணணும், அந்த ஸ்டேஜில் பாட வைக்கணும். தேங்க்யூ. கண்டிப்பா இந்த பையன், இந்த ஒரு நல்ல பையன், இந்த ஒரு நல்ல பாடகரை நீங்க அந்த பிரம்மாண்டமான மேடையில 4வது ஃபைனலிஸ்டா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா SS05 அப்படின்னு டைப் பண்ணி 57827 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. அல்லது ஏர்டெல் சப்ஸ்கிரைபர்ஸ் 54322178 அப்படிங்கிற நம்பருக்கு அழைச்சி அரவிந்த்க்கு ஓட் போடணும்னா 4 என்ற நம்பரை அழுத்துங்க. அல்லது www.supersinger.in இந்த இணையதளத்தில் சென்று அரவிந்த் ஸ்ரீனிவாஸ்க்காக உங்களுடைய வாக்குகளை நீங்க பதிவு செய்யலாம்.